வணக்கம். எங்க நாடக குழுவுக்கு வணக்கம். நாடக குழுவுக்கு வணக்கம். குழுவுக்கு ஒரு வணக்கம். ஆமா. சீராக நிறைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த புண்ணிய சபை எதற்காக கூட்டப்பட்டது? இந்த புண்ணிய சபை எதற்காக கூட்டப்பட்டது என்றால் எனக்கு தெரியாது. இதோ நாகாபுரம் காட்டு உழவுல எழுந்திருக்கும் கதிராய பெருமாள் அவரு 3ஆம் கிழமை கோயில் கும்பிடு. 3ஆம் கிழமை கும்பிடு கோயில். ஆமா, அதாவது கிழமை பிடிக்கிறவங்களும் 3ஆம் கிழமை. இது ஆரம்ப காலத்துல நாமெல்லாம் புறக்காட்டுக்கு முன்ன முன்னோர்கள் பகவானை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3ஆம் கிழமை ஒரு சிந்தி சட்டி பானை போட்டாங்க. கிராமமெல்லாம் சட்டி பானை போடுறதுனால தான் தெரியும். ஆமா, பட்டாசி கிழமை பிடிச்சிட்டு அதை பொழுதுனைக்கும் சாப்பிடாத இருந்து பொழுதாவ பகவானுக்கு திருக்கோடி வச்சு பகவானுக்கு படைச்ச ஒரு தருவை கொஞ்சோடு துளசி கையில கொடுத்து தீர்த்தம் கொஞ்சம் ஊத்துனா அந்த விரதத்தை முடிக்கிறது. அந்த தீர்த்த நீர்ல தீர்த்தம் சாப்பிட்ட பின்னாடிதான் வீட்டுல போய் படையில போட்டு சாமி கும்பிடுறது. அப்படியே வருங்காலத்துல அப்படியே இருக்க நமக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலைத்தாயின் பிள்ளை யாரு? குருநாதர். இந்த நாட்டிலே இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து பேரும் புகழ்ந்தவர் சேலம் மாவட்டத்திலே. ஆமா, சேலம் மாவட்டத்திலே சிறந்த ஒரு வித்துவானாக விளங்கி நம்மை போன்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியாராக விளங்கிய அருமையான நாடக நடிகர். அவர் பெயர் என்னங்க? குருநாதர். குருநாத வாத்தியார். குருநாதர் வாத்தியார்னா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட இடத்துல நாம ஆடுறோம்னா இந்த மண்ணில பிறந்து எங்கெங்கயும் போய் ஆடுறோம். ஏன் நம்ம சாமிக்கு ஒரு கூட்டம் என்ன அப்படின்னு சாப்பாட்டு செலவு நான் ஏத்துக்கிறேன். குருநாதர் சொல்லுது. ஓஹோ, சாப்பாட்டு செலவு நான் ஏத்துக்கிறேன். ஏதோ உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற கூட்டாளிகள் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருவாரு. ஆமா, இங்க பார்த்தா 6-7 செட்டு இருக்குமா கூட்டாளிங்க. ஒரே ஊர்ல எத்தனை கூட்டாளிகள் போயிருக்கிறாங்க, அத்தனை பொறுக்கிகளையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதாவது நல்லா தேர்ந்தெடுத்து எடுத்துருவாங்க. வந்தா சாப்பாடு அவர் போட்டுறாரு. விடிய வேசக்காரர் வேச ஆடுவாங்க. விடிஞ்சு இவங்க குடிக்கிறத பிடிச்சிட்டு போவாங்க. அன்னைங்களுக்கு எல்லாருக்குமே 4 நாள் 50 பைசா இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்படியே கொடுத்து அப்படியே வருங்காலத்துல அவங்க குடும்பம் இப்ப இந்த உலகத்தை விட்டுட்டு சாலோகா சாமிப்பா சாயுப்பா சாயுப்பா என்று 4ஆம் பதி அடங்கிட்டாரு. யாரு? குருநாத வாத்தியார். அவருடைய வாரிசுகள் அவருடைய குடும்பம் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு சாப்பிட்டோம்ல அதுதான் அவங்க வீட்டுங்களா? அதுதான் எனக்கு தெரியும். அவங்க பரிமாறுறப்பவே தெரியும். அவருக்கு தனியா ஒரு போஸ்டர் வச்சுக்கிறாங்க. போட்டா வச்சு காலையில பாக்கலாம். சரி சரி. அதனால இப்படி ஒரு மகன் ஒரு மரம் வச்சா அது ஊருக்கே நிழல் கொடுக்குமா? உண்மைதான். ஆமா, அது மாதிரி எத்தனையோ மகான்கள் நம்மளோட இந்த இடத்துல இந்த மண்ணை மெதிக்காத கூட்டாளிகளே இல்ல. இன்று நரகாசுரன் நரகாசுரனுடைய விதை எடுக்கிறது. பள்ளிக்குட்டிக்கு பிரிக்கிறாங்க, அது மாதிரி நரகாசுரனுக்கு பிரிக்கிறது இன்னைக்கு இல்ல. விதை எடுக்கிறது வேற இல்லை. விதை என்றால் என்ன? விதை என்றால் என்ன? அதாவது கொல்றது இன்னைக்கு நரகாசுரன். அதாவது தீபாவளி பண்டிகை எப்படி வந்தது? தீபாவளி வந்து கொண்டாடும்ல, இந்த தீபாவளி பண்டிகை எதுக்காக வருது? தீபாவளி ஆனது எதுக்காக கொண்டாடுறோம்? அந்த பட்டாசு எதுக்கு வெடிக்கிறோம்? ஏன் வெடிக்கிற? பட்டாசுனா என்ன? பட்டாசு சத்தம் வர்றதுக்கோசரம் வெடிக்கிற. அதில் இருக்குது. ஏன்னா இதுதாண்டா படிக்கிறது பெருசு இல்ல. இது மாதிரி புராணத்தை போய் கேட்டு போய் அங்க படிச்சாதான் உங்களுக்கு படுப்பு வரும். ஆமா, ஏன்னா கூத்துங்கிறது சர்வசாதாரணமா நினைக்காது. படிச்சிருக்கிறீங்கல்ல, உலக உத்தமர் மகாத்மா காந்தி எப்படி என்ன சுதந்திரத்தை எப்படி வாங்கி கொடுத்தாரு
தெரியுமா? எப்படி தெரியுமா? அது தெரிஞ்சுட்டா ரெண்டு வரியில இல்ல. அதாவது உலக உத்தமர் நம்ம தெருக்கூத்த பார்த்தா நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். என்ன கூத்து பார்த்து என்ன கூத்து? ஹரிச்சந்திர நாடகம். அவர் பிறந்த போர் பந்தல்ல ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து சத்தியம் அகிம்சை தவறாமல் இருந்த ஹரிச்சந்திரனை பார்த்து எப்படி நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் உலக உத்தமர். அதே மகாத்மா இன்னைக்கு இருந்தாருன்னா தூக்கு போட்டு செத்து போயிடுவார். இது மாதிரி இருக்கு. மகாத்மா அப்பப்ப தோண்டி கொண்டு அவர் தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்புறம் எந்த இடத்துல காமெடி பண்ண மண்ட மேல அடிச்சு போவாய். நீங்க அதுதான் தேடுறீங்க அதுக்கு அடிக்கிறதுக்கு. எதை கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கல கிடைச்சா அடிக்கிட்டு அதனால இந்த நரகாசுரன் நாடகம். ஆமா இதுலயே பாபாவுடைய சபதம் நரகாசுரன் வதை அப்படிங்கிற நாடகத்துல நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஊர் என்ன அப்படிங்கறது ஒண்ணு கூடாம சொல்லு பார்க்கலாம். போனாலும் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. நித்தியசூர்வன் நீலமேனி மாயன். நித்தியசூர்வன் நீலமேனி மாயன் ஏழுமலை பொன்றாம திருப்பதி வெங்கடாச்சலபதி மாயூரு கண்ணன் பெருமாடு பெருமாடு நீங்களா பெருமாடு? சாமி உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எத்தனை நாள் என் கண்ணுக்கு தெம்படாம இருந்தீங்க, இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க. நீங்க தானே பெருமாளு? சாமி எதுக்கு உனக்கு இந்த திருட்டு புத்தி? இல்ல உனக்கு திருட்டு புத்தி ஆகுமா? எனக்கு தெரிஞ்ச நான் எந்த திருட்டு. ஏன் சாமி நீங்க பெருமாள் தானே? அப்ப குஞ்ச புடிச்சு கையில கொடு. பெரிய வேலைன்னு யார்கிட்ட சொல்லிட்டு? ஏன் சாமி மரியாதையே குஞ்ச புடிச்சு கையில கொடுத்துருக்கோம். இல்ல நடக்கிறதே வேற. என்ன ஆச்சு உங்களுக்கு? நீயே புடிச்சல. உன் குஞ்சு என்ன ஆச்சு? நல்லா கேளுங்க. சந்தையில போய் ஒரு போண்டா கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். இந்த பெருமாள் எங்கேயோ இருந்து பறந்து வந்து ஓடி பறந்து வந்து அந்த குஞ்சை தூக்கிட்டு போயிட்டார். நீங்க தான் அந்த குஞ்சு கையில கொடுத்தாங்க. என் குஞ்சு என் கூட்டுக்கு வரணும். நான் உங்களை சாமானத்துல விட மாட்டேன். நான் எப்படி போவேன்? நீ தான் சாமி திருடிட்டு போன என் குஞ்சை முடிச்சு கையில கொடுத்தாமி. நான்
இரண்டாம் வாரம் எடுத்ததோ நீங்கள் எனக்கு குஞ்சு வரணும். குஞ்சு வரணும். ஏன் குஞ்சு கூட்டுக்கு வரணும்? நீ என்ன பண்ணுவோ அது பண்ணுவோ தெரியாது. ஏன் குஞ்சு கூட்டுக்கு வரணும்? அப்படியானா நான் சொன்ன மாதிரி குஞ்சு. என்ன செய்கிறது? உச்சந்தலை மேல உன் கையவே வைக்கணும். உச்சந்தலையில கைய வைக்கிறேன். நாராயணா நாராயணா நாராயணான்னு அப்படியே நீ இங்கேவா பக்தி தவறமே. ஆனா பத்தி தவறக்கூடாது, வார்த்தை மாறக்கூடாது. நாராயணா நாராயணா நாராயணாங்கிறத கரிகரி நாராயணன்னு வராது. அது சரியா போயிடும். ஹரிஹரி நாராயணானும் வார்த்தை தவறி விட்டா நாம் ஒரு சொல்லி பாக்குறேன். கூட்டுக்கு வரணும். நம்ம கரிகரிச்சி ஹரிஹரி நாராயணா குஞ்சு கூட்டுக்கு வரணும். ஹரிஹரி நாராயணா குஞ்சு கூட்டுக்கு வரணும். ஹரிஹரி நாராயணா குஞ்சு சாமி வந்துருச்சு. சாமி வந்துருச்சு. ஆனா சாமி போறப்ப வித்தியாசம் ராமசாமி நாமசாமி நாமதான போறேன். அதாவது சாமி போறப்ப மசல் இல்லாம போச்சு குஞ்சு. இப்ப மசுரோட வந்துருச்சு சாமி. இதுதான் பகவானுடைய பசுமை. மொட்டை தலையா போன குஞ்சு இப்ப மசுரோட வந்துருக்கு. பகவான என்ன நினைக்கிற? அதுதானே. அதாவது ராமாயணத்துல சடாயுன்னு ஒரு கழுகு. சரி. அவருடைய அண்ணன் சாம்பவாளின்னு ஒரு கழுகு. ரெண்டு பேரும் சூரியனுக்கு ரகம் ஓட்டக்கூடிய அண்ணனுக்கு பிறந்தவங்க. அவங்க அப்பனை பார்க்கலான்னு இந்த சாம்பவாளி அண்ணன் சடாயு தம்பி. இந்த தம்பிய ரெக்கு மேல உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்தாங்க. சூரிய மண்டலம் போக 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 அந்த களத்தை அப்படி உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஏன்? அதாவது அந்த நெருப்பு, அந்த சூரியனுடைய ஜுவாலயம் வெப்பம் தாங்க முடியல. அப்போ சடாயுங்கிறவரு அந்த சாம்பவாளிக்கு வவுத்துக்குள்ள நின்றுட்டாராம். அப்படியே மேல போக 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 அப்படியே சட 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 நெருப்புல கோழி குஞ்சிய காட்டினா எப்படி மசின் கருவோம், அப்படி கறி போச்சு அந்த சாம்பவாளிங்கிற கழுகுக்கு. அதுக்கு மசல் எல்லாம் பொசுங்கி போயிருச்சு. அப்போ மயிர் இருந்தாலான மேல பறக்க முடியும். அப்படியே வந்து பிறந்த வேணையோடு விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. அப்ப அண்ணன் பகவான் சொன்னானா, எப்படி ஹரிராமர் தூதர் ஹரிராமர் தூதை ஆஞ்சநேயர் வருவாரு. அப்போ ராமஜெயம் சொல்லுவாரு, அன்னைக்கு உனக்கு மயிர் முளைக்கும் அப்படின்னு. அனுமாரு வந்து ராமஜெயம் சொன்னீங்கன்னா உனக்கு மசூர் முளைச்சிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அது எரிச்சல்ல கிடக்குது. அவங்க அப்பா நடம் ஓட்டுறாரு. சரிங்க. யாரு? நீங்க சொன்னீங்களா? அவரு அருண பகவான். அருண பகவான் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு அப்பா சாம்புவாளி ராமதூதை ஆஞ்சநேயர் வந்து இந்த இடத்துல ராம ஜெயம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அந்த வார்த்தை நீ காதுல கேட்கிற போது உனக்கு மயிர் முளைச்சு. அப்புறம் அதே மாதிரி சீதையை லங்கிக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டா ராவணன். சரிங்க. அப்ப சீதையை தொலைவதுக்கு ஆஞ்சநேயர் போனார். ஆஞ்சநேயர் கூட போனது அங்குதன். இப்படி நிறைய வானர்கள் போனாங்கல்ல, அவங்க எல்லாம் சொன்னாங்களாம், எப்படி இனிமேல் முடிக்க நம்ம கடவுளை தாண்ட முடியாது. அதுக்கு ஆஞ்சநேயர் சொன்னாராம், எப்படி செத்தா சடாயு மாதிரி சேரும். ராவணன் தடுக்கிற போது லக்கை வச்சுட்டான். ராவணன் சடாயு ராமஜெயன் சொல்லிட்டு செத்துச்சு. நான் கையிலேயே அப்படி தகனம் பண்ணார் ராமன். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாம்புவாளிங்கிற கருவு ஆடாட ஆமா நம்ம தம்பி பேர் சொல்றான், ராமஜெயன் சொல்றான் அப்படின்னு அது உருண்டு வந்து பெரிய மலையாட்டம். வந்தது யாருப்பா சடாயை பத்தி பேசுறது? நீ யாருன்னு கேட்ட, நான் அண்ணன் சாம்புவாளி. ஏன் உனக்கு முடி இல்லாத இருக்குது? ஏன் மொட்டத்தலையாக மாறி இருக்கிற? ஆஞ்சநேயர் சொல்றாரு, அப்பனை பார்க்க போனேன், வெப்பம் தாங்க முடியாத மயில் பெரிய போச்சு, கீழே விழுந்துச்சு. நீங்க யாருன்னா ராமதூதன் அப்படின்னா ஆஞ்சநேயர். அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ராமஜெயன் சொல்லுங்க, நான் சீதை போன வழி காட்டுறேன். சரி அப்படின்னு எல்லா ராமஜெயம் ராமஜெயம் சொல்ல 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 அந்த கல்லுக்கு படை பிடிச்சி அப்படியே சாமி போறப்ப மொட்டை தலையாக பரவாயில்ல தாய். சரிங்க, நீங்கள் மாயவர் கண்ணெடுக்கிறீங்க. உங்களுடைய தாய் தந்தையாக்கள் யாரு? என்ன செய்யறீங்க? என்ன 10
மாயவரி எம்பெருமான் கண்ணன் சொல்றீங்களே, இந்த கண்ணனுடைய பெற்றவங்க யாரு சாமி? அப்பா அம்மா பேரு? அப்பா வசுதேவன். வசுதேவன். என் தாய் தேவகிரோடு. வசுதேவன் தேவகி அப்பனுக்கு 2 பொண்டாட்டிங்களா? அந்த 2 பொண்டாட்டிக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தவங்க? மாயவா உன்னை பற்றி பட்டி பாட்டி பாட ஆமா என் குட்டிக்கு எப்ப நீங்க மசனை கொடுத்தீங்களோ பட்டி பாட்டு பாடுறா மறந்துட்டேன். கங்கை கரை கோட்டம் கங்கை பெற்ற கூட்டம் அவ்வளவு தூரம் எனக்கு பெருசு கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலா உன்னை கூலிக்குள்ள வந்து நீங்க கோபாலா ஓபாலா ஓபாலா பாடி மாளிகையில் வாழ்வழியில் கண்ணை மாய கண்ணன் பூகுகிறா தானேனோ மாய கண்ணன் மாய கண்ணன் பூகுகிறா தானேனோ அந்த போட்டாவிலே இந்த கண்ணன் பெருந்தரல வச்சுட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கிறது நீதானா? ஏன் சார் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியும். எதுக்கு ஊம்புறீங்க? இந்த வயசுல எது வேணாலும் செய்யலாம். அது விடு சாமி. தேவகி ரோகிணிக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தவங்க? என்ன வளர்த்த தாய் யாரு? அசோத்தியம். வளர்த்தது அப்போதையம்மன். பிறந்தது அப்படி பிறகு வளர்த்த தந்தை. பிறந்தது ஒரு இடம், வளர்த்தது ஒரு இடம். அப்புறம் ரிக்கார்ட் ஆகுது. 3 பேரா? எப்படி 3 பேருக்கு ஒரு ஆள் பிறக்க முடியும்? வைகுண்டத்துக்கு போற பேர் என்னமா வேண்டிட்டாங்க? பகவானே, நீ எங்களை விட்டு வைகுண்டம் போற. ஆனா இன்னொரு ஜென்மம் நீ எடுத்தினாலும் நான் உனக்கு தாயாவே நீங்க எத்தனை ஜென்மம் இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே உங்களுக்கு தான் அம்மாவா இருக்கணும் அப்படின்னு வரத்தை கேட்டாங்க. அப்படி அதுக்கு கண்ண பரமாத்மாவை நான் பிறப்பேன். அதுக்கு முன்னாடியே நீங்க தேவகி ரோகிணியா பிறந்திருக்கீங்க. ஆயர்பாடியில அசோதி
போன ஜென்மங்களே இருந்தவங்களே இந்த ஜென்மத்துல மூணு தாய்மார்களா வந்திருக்கிறாங்க. அப்புறம் யாரு அவங்கதான் தேவைகிறது. போக்கரை கைகை தேவைகிறது. அது அங்கே சுமக்கரை இப்படி இந்த ஜென்மத்துல இப்படி வந்திருக்கிறாங்க. அப்புறம் என்னை வளர்த்து நான் எப்பேற்பட்ட கல்யாணம் செய்து சாமி, எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. நான் மாலையிட்ட அதாவது எங்க அம்மா தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. நான் கல்யாணம் பண்ணது பாமா ருக்மணி. ரெண்டு கொண்டாச்சிங்க. அப்படி ரெண்டு கொண்டாச்சிய கட்டி எங்க வைக்கிறீங்க? நான் ஆண்டு வரும் நான் பிறந்தது ஆயப்பாடி. நான் பிறந்தது மச்சி தேசம். வளர்ந்தது ஆயப்பாடி. மச்சி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய தாய் மாமன் கஞ்சன் கம்சன் பிறந்தது மத்திய தேசம், வளர்ந்தது ஆயர்பாடி. அங்க இங்க பிறந்து அங்கேயே யாரு சொன்னீங்க? என் தாய் மாமனை 5 வயசுலயே அவனை கொண்டு. ஏன் அவனை கொண்டீங்க உங்க தாய் மாமனை? என் மாமன் பிறந்தது ராஜகுலம். சரி, ஆனா குணம் மட்டும் அரக்கர் குலம். ராஜவம்சத்துல பிறந்தவரும் உங்களுடைய தாய் மாமன். ஆனா குணமானது அரக்க குணத்துல வளர்ந்தாரு. வளர்ந்து என்னாச்சு? மக்களுக்கு நன்மை செய்யறதை விட்டுட்டு நாட்டு மக்களுடைய குழந்தைகளை தூக்கிட்டு வந்து கெடுக்கிறது.
கெடுக்கிறது. பொம்பளைங்களையா ஆம்பளைங்க? வேலி எதுக்கு வைக்கிறோம் காட்டுல? வேலி எதுக்கு வைக்கிறோம்? வளர்ந்து வேலி வளர்ந்து வைக்கிறோம். காட்டுல இருக்கிற பயிர் அழியாத இருக்கிறது. அப்படியா? நாடாளும் அரசை வேலி மாதிரி. ஒரு ராஜா என்பது ஒரு வேலி மாதிரி. ஆனா வேலியே வெள்ளாமை தின்னா அந்த காட்டுல பயிர் வைக்கணும். அது எல்லாமே அது தின்னுட்டு போயிடும். எங்க தாத்தா உத்தரகான மகாராஜன் கேட்ட கேள்விக்கு என்னடா என்னுடைய மகனாக இருந்து நாட்டு மக்களுடைய கொடுமை செய்கிறேன்னு கேட்டிருக்கிறார். ஏண்டாம் அவளே இப்படி செய்யறியா அப்படின்னு கேட்டதுக்கு என்னாச்சு? கஞ்சன் கம்ச ராஜாக்கள் நீங்க இருந்தா தானே காப்பா அப்பனே சரி சாப்பிட்டு குட்டி கட்டி நீ இருந்தாதானே என்ன கேள்வி கேட்ப. உங்க ரெண்டு பேரையும் கட்டி வைக்கிறது அவங்க கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் அதன் பிறகு நான் பிறந்து 5 வருஷம் ஆச்சு. உடனே மாமனை கொண்டு விட்டு நான் மாலை சுத்தி பிறந்தாரு. மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாதுன்றாங்க. கொடி சுத்தி பிறந்தார். போட்டிருந்துக்காக கோட்டைக்கு உதவாதுன்றாங்க. நீங்க பிறந்து 8ஆம் போரா பிறந்தார். அந்த ஊடு குட்டிச்சா நாசமா போயிருந்தேன். அதுதான் பிறந்தேன். அஷ்டமதி ரோகிணி நட்சத்திரம். இப்படி அதனால மாமனை கொன்ன பிறகு அந்த மதுராவை எனக்கு பட்டம் கட்டி கொடுத்தாங்க. நானும் எங்க அண்ணன் பலராமன் 2 பேரும் ஆண்டோம். ஆனா கஞ்சன் கம்சராஜாவுக்கு கொண்டு கொடுத்தவன் சராசந்தை. அந்த சராசந்தை என்ன பண்ணா, கம்சராஜனை நான் கொண்டு விட்டல, அதுக்காக அவருடைய மகன் முடிக்க போயிட்டாரு. சராசந்தனுடைய பொண்ணதான் கம்சராஜனுக்கு கொடுத்தது. கம்சனை ராஜகம்சனை கொண்டதுனால அந்த சராசந்தனுக்கு கோபம். என்னடா நம்ம மருமகனை கொண்டு விட்டானே அப்படின்னு இவனை கொண்டு 16 முறை படையெடுத்தான். யாரு உங்களை கொல்றதுக்கு போகும்போது சராசந்தை அந்த மதுரை மேல. அப்ப நான் என்ன பண்ணேன், இவன் என்கிட்ட சண்டை பண்றதா, எங்க அக்கா மக்கா யுவராஜாவை காப்பாத்துறதா அப்படின்னு துவாரகையில் இருக்கு. அதாவது அந்த மதுராவுடைய மக்கள் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கடல் குஜராத்ல இருக்குது. இன்னும் அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த கதிராய பெருமாளுடைய அருளால. அங்க போய் சமுத்திரத்துல தான் சங்க அப்படின்னு நான் வச்சேன். அதுல ஒரு பெரிய கோட்டை சங்கு ஊதுறோம்ல, அதுக்கு பேர் துவாரம். அந்த துவாரத்து வழியா உள்ள போகணும், துவாரத்து வழியா தான் வெளியே வரணும். சங்கால கோட்டை கட்டுறதுனால சங்கு துவாரகா. ஓ, சங்கினால் ஒரு கோட்டை கட்டியதால் அதுக்கு உங்களுக்கு சங்கு துவாரகா பேரு. சரி, அப்படி அங்க கோட்டை கட்டி இப்ப நாங்க ஏன்னா அந்த சராஜன் போயிருந்தோம். அவனோட யாரு அக்கப்போர் அது பெரிய அக்கப்போர். சரிங்க, ஆனா நான் அரசு சபை போகணும். அதுக்கு முன்பதாக எனது தேவிமார்கள் மாமா இப்படி வரவழைத்ததாக அழைத்துவா. அப்படியே அழைத்தோம். அறிவீர்கள் சபையோர்களே,